ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலாமாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் ஜெயப்பிரியா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு இவங்க எம்காம் முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலையன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிருஷ்ணகிரியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க, கார் பங்களா, நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியில் தாங்க இவங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி லவ் மேரேஜ் தாங்க பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய கணவர் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் வேறொரு பெண்ணை ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க அம்மா அப்பா வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஸோ இவங்க இப்போ உடனடியாக மறுமணம் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுடைய அப்பாவுக்கு இப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால இவங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுங்கிறதுனாலையும் உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணாங்க, அவர் திருமணமாகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களாம் யாரும் கண்டுக்கிறது இல்லாதனால தன்னுடைய பொண்ணுக்கு தான் இருக்கிறப்பே நல்ல ஒரு வரனை பார்த்து கொடுத்துடணும் அப்படிங்கிறதுனால இவங்க அப்பா அது வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. நல்ல குணமானவராக வேணும், ஒரு டிகிரி படித்தவராக இருந்தாலும் பரவாயில்ல, படிப்பு குறைவாக இருந்தாலும் ஓகே தாங்க. ஆனால் நல்ல குணமானவராக வேணும், எந்தவித கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. திருமணமாகி மனைவி இல்லாதவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா மதுமிதா, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க பிசிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 18,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மணமங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒசூரில் வசிச்சிட்டு இருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க, அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா, 2 தங்கைங்க. ஸோ இவங்க வீட்டில் ஆண் பிள்ளை இல்லாதனால இப்போ வரக்கூடிய இவங்க அப்பா அம்மாவுக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுடைய கணவர் தவறிட்டதாங்கள இவங்களை இப்போ இந்த முடிவை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய ஹஸ்பண்ட் தவறியே 10 வருஷம் பக்கமாக ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க அக்காங்க எல்லாம் கம்பல் பண்ணி இவங்களை மறுமணம் செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும். வரக்கூடியவருக்கு திருமணமே குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ வரக்கூடிய மணமகனுக்கு வசதி குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, ஆனால் ஓரளவு படித்தவராக இருக்கணும், நல்லா எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும்னு இவங்க கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணு நல்லபடியாக வெளியூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 45 பவுனுக்கு மேலே நகை போட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைடு ஓரளவு வசதி தாங்க. ஸோ அதனால் எல்லாமே பொண்ணுக்கும் இவங்களுக்கும் வந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் தன்னை நல்லா கடைசி வரலும் கண்களாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதுன்னு தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் சென்ட் பண்ணுங்கள். இதுபோன்ற இலவச வரங்களுடன் கூட தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.